Hi friends, வணக்கம் and welcome to Cooking with Sumathy Thurai. நான் இன்றைக்கு sausage bread rolls எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல ஈஸ்ட்டை நாங்கள் சீனியும் இளஞ்சூடான தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மணித்தியாலம் வைப்போம். 1 hour ஆனதும் all purpose flour அல்லது கோதுமை மா பாவிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் all purpose flour தான் பாவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பபிள்ஸ் வந்து இந்த ஈஸ்ட் புளிச்சிருக்கும். அந்த ஈஸ்ட்டும் சோல்ட்டும் மில்க்கும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். ஸ்மூத்தாயும் சாஃப்டாயும் வர நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணினதை ஒரு 1 hour மூடி வைப்போம். பேந்து திரும்ப எடுத்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கோ. இப்போ இந்த ரோலை ஸ்மால் பீசஸாக கட் பண்ண போகிறோம். முடியுமான வரை ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க. அப்போ தான் பார்க்க வடிவாக இருக்கும். இந்த கட் பண்ணிய ஒரு பீஸ் எடுத்து நல்லா லாங்காக ரோல் பண்ணுறேன். அதை வந்து நான் தட்டையாக என் விரலால் தட்டி ஆக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா இந்த ரோலையே கவர் பண்ணலாம். நாங்கள் இப்போ சொசேஜை கவர் பண்ண போகிறோம். சொசேஜ் வந்து நான் இன்றைக்கு ஸ்பைசியான சொசேஜ்ன்றபடியாக ஒருக்கா பாயில் பண்ணி அதை எடுத்து வச்சு அதை ரோல் பண்ணுறேன். ஸ்பேஸ் விடாமல் கவர் பண்ணி ரோல் பண்ணுங்கோ. ஸ்பேஸ் விட்டால் அது சில வேளை வெளியில் வர பார்க்கும். இப்போ வடிவாக ரோல் பண்ணினா இப்போ ரோல்ஸ் ரெடி ஆயிட்டு இனி நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் செய்ய போகிறேன். அதே மாதிரி ரோல் பண்ணுங்கோ. ரோல் பண்ணிவிட்டு சொசேஜை வச்சு நல்லா கவர் பண்ணுங்கோ. கவர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரோல் பண்ணினீங்களா ஸ்பேஸ் வராமல் நல்ல வடிவாக வரும் ரோல்ஸ். இப்போ நான் நல்லா ரோல் பண்ணினதை ஈக்குவல் சைஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈக்குவல் சைஸில் இதை கட் பண்ணுங்கோ. இனி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு நான் வச்சிருக்கிறேன். அதில் இதை ஃப்ளவர்ஸ் மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கோ. அது தண்டைப்பாட்டிலேயே ஒட்டிடும் அப்படியே ஃப்ளவர் மாதிரி ஷேப்புக்கு. இப்போ நான் இந்த ஷீட்டில் எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரு 1 hour கவர் பண்ணி வெளியில் வையுங்கோ. 1 hour ஆனதும் ஒரு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி ப்ரஷ் பண்ணுங்க மேலே டொப்பில். இந்த எக் தான் உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் கொடுக்குறது. நான் cumin சீட்ஸை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இனி நாங்கள் ப்ரீஹீட் ஓவனில் ஒரு 20 minutes பேக் பண்ணுவோம். இனி இறக்கி பட்டர் பூசுங்கோ. இப்போ எங்களோட பிரெட் சொசேஜ் ரோல்ஸ் ரெடி ஆயிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. நீங்களும் இதை மாதிரி வீட்டை செய்து பாருங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.